உணவாகவும் மருந்தாகவும் வேலை செய்யும் ஒரு சூப்பரான உணவு என்னன்னு கேட்டா நான் முதல்ல சொல்வது வெந்தயம் தாங்க. என்னோட பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் உணவுல சேர்க்க சொல்ற ஒரு அருமையான உணவு வெந்தயம். வெந்தயத்துல இருக்க நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல சத்துக்கள் இருக்குங்க. அதனாலதான் இந்த பல லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளுக்கு உணவாக சேர்த்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடல். வெந்தயத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்க உதவுதுங்க. குடல்ல நல்ல பாக்டீரியாக்களை வளரவும் உதவி செய்து செரிமானத்தை மேம்படுத்தவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சக்கரை நோய். வெந்தயம் பாத்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவா மேம்படுத்த உதவுது. அதனால புதிதாக சக்கரை கண்டுபிடிக்கப்பட்டவர்களும் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருப்பவங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருப்பவங்களும் உணவோட சேர்த்துக் கொள்ளாங்க. ட்ரைகிளிசரைட், பேட் கொலஸ்ட்ரால், இதய ஆரோக்கியத்துக்கும் உடலோட எடையை குறைக்கணும் முயற்சி செய்யறவங்க உணவை சேர்த்துக்கலாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா பெண்களின் ஆரோக்கியத்து. வெந்தயத்துல உள்ள பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை பராமரிப்புக்கவும் உதவுதுங்க. பிசிஓடி, வெள்ளைப்படுதல், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்களும் பெண்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களோட சேர்த்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம யூட்ரைன் ஆரோக்கியத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உணவுல அதை பாரம்பரியமா சேர்த்து சாப்பிடுவாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள். தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா பால் சுரப்பு அதிகரிக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஆண்கள்ல சில ஆய்வுகளின்படி வெந்தயம் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை மேம்படுத்தவும் உதவுது. அதனால ஃபெர்டிலிட்டிக்கு சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க மருந்துகளோட சேர்த்தும் பயன்படுத்தலாங்க. ஆறாவது பாத்தீங்கன்னா தைராய்டு. தைராய்டு ஹார்மோன் மாற்றங்களால வரும் சில அறிகுறிகளை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏழாவது பாத்தீங்கன்னா தலைமுடி. ஸ்கேல்போட ஹெல்த்ல பாத்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தலையில 30 நிமிடம் வச்சுட்டு குளிக்கலாங்க. பொடுகு குறையவும் தலை சருமம் ஆரோக்கியமா இருக்கவும் உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா 1-2 டீஸ்பூன் வெந்தயத்தை இரவு 1 கிளாஸ் தண்ணியில ஊற வச்சு காலையில அந்த தண்ணீரோட சேர்த்து அந்த வெந்தயத்தை சேர்த்து சாப்பிடலாங்க. வெள்ளைப்படுதல், உடல் சூடு இருக்கிறவங்க 1 டீஸ்பூன் வெந்தயத்தை மோர்ல ஊற வைத்து அரைச்சு சாப்பிடலாம். கேஸ்ட்ரிக் அசிடிட்டி இருக்கவங்க வெந்தயத்தை பொடி செய்து உணவுல கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா மோர்ல கலந்து சாப்பிடலாம். சக்கரை நோய் இருக்கவங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை 2 டீஸ்பூன் காலையில சாயந்தரம் சாப்பிடலாங்க. சக்கரை நோய்க்கு மாத்திரை அல்லனா இன்சுலின் எடுத்துட்டு இருக்கவங்க வெந்தயத்தை அதிகமா சாப்பிட்டா ரத்த சக்கரை அளவு மிகவும் குறையவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால அவங்க மட்டும் கவனமா எடுத்துக்கணும். வெந்தயத்தை சரியான அளவுல சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண மசாலா பொருள் மட்டும் இல்லைங்க, நம்ம உடலுக்கு பல வகையில ஆதரவா இருக்க ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லாங்க. பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு அருமையான இயற்கை மருந்துன்னு சொல்லாங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோக்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.